அழகர் மலையில் இருந்து தங்க பல்லக்கில் மதுரை வந்த கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கியதை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அழகர் கோவில் சுந்தராஜி பெருமாள் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கியது. கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு கொம்பு சாத்தும் நிகழ்ச்சியும் தீப ஆராதனைகளும் நடந்தன. கருப்பண சுவாமியிடம் அனுமதி பெற்று சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கோவிலில் இருந்து மதுரைக்கு கள்ளழகர் புறப்பட்டார். நடைப்பயணமாக நேற்று காலை 6 மணிக்கு 3 மாவடி வருகை தந்த கள்ளழகரை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வரவேற்றனர். காலை 8:30 மணிக்கு எதிர்சேவை நடைபெற்ற பிறகு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் தங்கியிருந்த அழகர் இரவு 2 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டார். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி புறப்பட்ட கள்ளழகர் பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க வைகை ஆற்றில் இறங்கினார். இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.